மத்தியில் நம்முடைய அழைப்பிற்கு நாங்கள் பாஸ்டர் ஜூப்லின் அவர்களும் அவர்களுடைய துணைவியார் சகோதரி எப்சிபா அவர்களும் இந்த நாளிலும் அவர்கள் நம் மத்தியில் இருப்பது நமக்கு கிடைத்த பெரிய சிலாக்கியம். அவர்களுக்காய் தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை பாஸ்டர் ஜூப்லின் அவர்கள் கொண்டு வருவார்கள். உற்சாகமாய் வரவேற்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். ஆண்டவர் எல்லா நேரங்களிலும் நமக்கு என்ன கொடுக்கிறார்னா வார்த்தை கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எங்களுக்கு வேதத்தை வாசிக்க அல்லது தியானிக்க ட்ரெயின் பண்ணும்போது ஒன்று சொல்லி கொடுப்பாங்க. தேவனாகிய கர்த்தர், ஆதியிலே தேவனாகிய இந்த கர்த்தர் வானத்தையும் பூமியையும் என்ன செய்தாரா? சிருஷ்டித்தார் இல்லையா? இந்த எந்த இடத்துலலாம் தேவன், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இல்லையா, அல்லது கர்த்தர் இதை செய்தார் இல்லையா, எந்த இடத்துலலாம் தேவன் கர்த்தர் அப்படின்னு வருதோ அந்த இடத்தெல்லாம் வார்த்தை அப்படின்னு என்ன செஞ்சு வச்சு பாருங்க, வாசிச்சு பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே வார்த்தை வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தது இல்லையா, சிருஷ்டித்ததுன்னு இல்லாமல் சிருஷ்டித்தார். கர்த்தர் அதை அவர்களுக்கு செய்தருளினார். வார்த்தை அவர்களுக்கு செய்தது இல்ல, கர்த்தர் அவர்களை நோக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப வார்த்தை அவர்களை, நீங்க அப்படி வச்சு வாட்சி பாருங்களேன், உங்களுக்கு வேதம் வேற லெவல் என்ன செய்யும், விளங்க ஆரம்பிக்கும். ஏன்னா தேவன் வார்த்தையான தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க என்னதான் பண்ணாலும், நீங்க ஜெபம் பண்ணாலும், உபவாசம் பண்ணாலும், அந்நிய பாஷையில் இருந்தாலும், வேற என்ன காரியங்கள்னாலும் அவர் எதை வச்சு மட்டும்தான் நம்மோட செயல்படுவார், எதை வச்சு மட்டும்தான் நம்மோட பேசுவார்னா, எதை வச்சு மட்டும்தான் பேசுவார்? நம்மோட வார்த்தையோ. ஆகையினால இந்த வார்த்தையில அதிக கவனம் இருப்பது நல்லது. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கவனத்தை திருப்பலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வாக்கியம். வாசிங்க, சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே, தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி, நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த வார்த்தையை தான் நம்ம தியானிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. கர்த்தர் நம்மளை எப்படி ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் அல்லது ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் கர்த்தர் எப்படி நம்மை மாற்றி வைத்திருக்கிறார், அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, நாம் எப்படி ஆசாரியர்களாய் ராஜாக்களாய் நாம் எப்படி செயல்படுவது, அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். சரியா? சரி, நல்ல கவனிங்க. நம்ம எல்லாருக்குமே என்ன நிறைய நேரங்களில் பிரச்சனைகள் இருக்குன்னா, 2 விதமான காரியங்களில் பிரச்சனைகள் இருக்கிறது. என்ன? ஒன்று, இந்த உலக பிரகாரமான, அதாவது உலக பிரகாரமான என்ன அர்த்தம்னா, கண்களினால் காணக்கூடிய இந்த உலக சம்பந்தமான காரியங்கள்ல, கண்களினாலே காணப்படுகிற இந்த உலகம்னு சொல்றோம்ல, இந்த விர்ச்சுவல் வேர்ல்டு இருக்கு இல்லையா, காணப்படக்கூடிய இந்த உலகம். இன்னொரு உலகம் காணப்பட முடியாத உலகம் இல்லையா, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இல்லையா, ஆவிக்குரிய உலகம். அதே நேரத்தில் காணப்படக்கூடிய உலகம் இல்லை, உங்களுடைய வேலை காரியங்கள், உங்களுடைய தொழில், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள், இந்த காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, படிப்பு சம்பந்தமான காரியங்கள், இது எதிர்காலத்துக்குரிய காரியங்கள், இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் என்ன காரியம்னா, காணப்படக்கூடிய இந்த உலக பிரகாரமான காரியம். இந்த காணப்படக்கூடிய கண்களால் பார்க்கத்தக்கதான இந்த காரியங்கள் எல்லாம், இதுல நிறைய நமக்கு என்ன இருக்குன்னா பிரச்சனைகள் வருகிறது. அநேகம் சூழ்நிலைகள் மாறுகிறது, வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் மாற்றம் அடைகிறது. அப்படி மாற்றம் அடைகிறதுனால நாம் நிறைய நேரங்களில் என்ன செய்கிறோம்னா, மனதளவில் அல்லது சரீர அளவில் நாம் என்ன செய்யப்படுகிறோம், பாதிக்கப்படுகிறோம். இப்ப இதை நான் எப்படி சரி செய்வது? இந்த காணப்படக்கூடிய
உலக பிரகாரமான காரியங்கள் அந்த சூழ்நிலைகள் என்னை ஆளுகை செய்யக்கூடாது. நான் தான் அந்த சூழ்நிலைகளை ஆளுகை செய்யணும். அதாவது அப்படிப்பட்ட காரியங்களே இல்லாம இருக்கும்னு சொல்ல முடியாது. உலகத்துல உபத்திரவமே இல்லாம வாழ முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா, சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண்டவராய் இயேசு சொன்னார், உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் என்ன கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள் அப்படிதான் சொன்னார் இல்லையா. அப்ப இந்த உலக பிரகாரமான காரியங்களை நான் ஆளுகை செய்யணும். என் தொழிலில் பிரச்சனை வராதுன்னு நான் சொல்லலை, ஆனால் அந்த தொழிலில் வர்ற பிரச்சனையில் நான் துவண்டு போயிடக்கூடாது. அதை நான் ஓவர் கம் பண்ணி அதை நான் ஜெயித்து எழும்பி வரணும். என் குடும்பத்தில் பிரச்சனைகளே இருக்காதுன்னு நான் சொல்ல வரல, அந்த பிரச்சனைகளை நான் ஓவர் கம் பண்ணி அதில் துவண்டு போகாமல் உடைஞ்சு நொறுங்கி போகாமல் அதை நான் மேற்கொண்டு எழும்பி வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப ஒண்ணு, இந்த உலக பிரகாரமான காரியங்களை இந்த சிவில் வேர்ல்ட நான் ஆளுகை செய்யணும் ஒண்ணு. ரெண்டாவது, ஆவிக்குரிய உலகம், கண்களினாலே காணப்பட முடியாத உலகம். பிரதர், நான் சாத்தான என் கண்ணால என்ன செய்யல, பார்க்கல பிரதர். ஆவிக்குரிய காரியங்களை அநேக நேரங்களில் நான் என்னுடைய ஆவியில நான் அதை உணர்கிறேன், நிதானித்து அறிகிறேன். ஆனா ஆவிக்குரிய காரியங்களை என்னுடைய கண்ணால நான் என்ன செய்யல, நான் பார்க்கல பிரதர் இல்லையா. இந்த ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிற சில நேரங்களில் நான் பலவீனப்பட்டுறேன், சில பாவங்களில் என்ன செஞ்சிடறேன், நான் விழுந்துடுறேன். பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன செய்கிறேன், நான் பொய் சொல்லிடுறேன். கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன செஞ்சிடறேன், நான் கோவப்படுறேன். பஸ்ட் ஆகி வெடிச்சு என்ன செஞ்சிடக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன், ஆனாலும் என்ன செஞ்சிடறேன், நான் அப்படி நடக்க ஆரம்பிச்சிடுறேன். ஏன் என்னைய என்னால் கட்டுப்படுத்த முடியல? என்னுடைய உள்ளான மனுஷனை என்னால் ஏன் கண்ட்ரோலுக்குள்ள அடக்க முடியல? ஒரு மனுஷனுடைய ஆவி, தீர்க்கதரிசியினுடைய ஆவி தீர்க்கதரிசிக்கு என்ன செய்ததா இருக்கிறதா, அடங்கி இருக்க வேண்டும் இல்ல. அப்ப ஏன் என்னுடைய ஆவியை, என்னுடைய ஸ்பிரிட்டை, என்னுடைய உள்ளான மனிதனை என்னால் கட்டுப்படுத்த முடியாம, என் ஆத்தும மனிதனை கட்டுப்படுத்த முடியாம சில நேரங்களில் பாவத்தில் விழுந்துறேன், சில நேரங்களில் கோவப்படுறேன், சில நேரங்களில் எரிச்சல் அடைகிறேன். ஆவிக்குரிய உலகத்தில் என்னால் அந்த சூழ்நிலைகள் மாறுகிற போது, அந்த அட்மாஸ்பியர் மாறுகிற போது அதில் என்னால் நிற்க முடியல பிரதர். அந்த சூழ்நிலைகள் என்னை ஆள துவங்கிறது, நான் அந்த சூழ்நிலைகளை ஆள விரும்புகிறேன். சுருக்கமா சொன்னா, நான் இந்த சிவில் வேர்ல்டையும் ஆளுகை செய்ய விரும்புகிறேன், என்னுடைய ஆவிக்குரிய உலகத்தையும் நான் என்ன செய்ய விரும்புகிறேன், ஆளுகை செய்ய விரும்புகிறேன். அப்ப நான் அதுக்கு நான் என்ன பிரதர் செய்யறது? அதைத்தான் என்ன செய்ய போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். சரியா? சரி, இப்ப நல்ல கவனிங்க. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 1:6 வாசிங்க பார்க்கலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அப்ப ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை தேவனாகிய பிதாவுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கி இருக்கிறாராம். சொல்லுங்க, என்ன ஆக்கி இருக்கிறாரா? சரி, ராஜாக்கள் அப்படின்னா யாருன்னா, இந்த சிவில் வேர்ல்ட ஆளுகிறவர்கள் இருக்கிறாங்கல்ல, கண்களினால் காணப்படக்கூடிய இந்த உலகத்தை, உங்களுடைய தொழில் சம்பந்தமான காரியங்கள், உங்க வேலை சம்பந்தமான காரியங்கள், அரசாங்கத்தில் இருக்கிற காரியங்கள், இந்த மாதிரியான மற்ற காரியங்கள்லாம் இருக்குல்லையா, நம்மள சிவில் வேர்ல்டு இருக்கு இல்லையா, இந்த உலக பிரகாரமான காரியம், இவைகளை ஆளுகை செய்கிற அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பேரு தான் என்னன்னு பேரு, ராஜாக்கள்னு பேர். வெரி குட், வெரி குட். சரி, அடுத்து ஆசாரியர்கள்னா யாரு? ஆசாரியர்கள்னு யார சொல்லுவோம்? பழைய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய காரியங்கள்ல கர்த்தருக்கு ஆராதனை செய்வது, பலி செலுத்துவது, கர்த்தரை தொழுது கொள்வது, கர்த்தருக்கு உகந்த பிரகாரமாய் பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்ளுகிற வாழ்க்கையை எப்படி வாழுகிறதுன்னு நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அந்த வாழ்க்கையில ஏதேனும் குறைவுபட்டா அதை எப்படி சரி செய்வது, ஒரு மனுஷன் பாவத்தில் விழுந்துட்டான்னா அதை எப்படி பாவ நிவர்த்தி செய்வது, கர்த்தருக்கு இன்னும் அதிகமாக எப்படி ஊழியம் செய்யறது, இதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தவர்களாய் இருந்தவர்கள். அதாவது இந்த ஆவிக்குரிய உலகத்தை ஆளுகிறவர்களாய் இருந்தவர்கள் தான் யாரு? ஆசாரியர்கள். வெரி குட், வெரி குட் இல்லையா? சரி, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, நான் உன்னைய
அதாவது நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் இந்த ரெண்டு வேறு வேறு நபர்கள், ராஜாக்கள் தனியாக இருந்தார்கள், ஆசாரியர்கள் தனியாக இருந்தார்கள் இல்லையா. ஒரு ராஜா என்ன ஆகல, ஆசாரியனா ஆக முடியாது. ஒரு ஆசாரியன் என்னவாக ஆக முடியாது, ராஜாவா ஆக முடியாது. ரெண்டு பேரும் தனித்தனி நபர்கள். இஸ்ரவேல் தேசத்துல இந்த ரெண்டு பேருமே எப்போதுமே இருப்பாங்க இல்லையா. ஒன்று உலக பிரகாரமான காரியங்களை ஆளுகை செய்கிற, வரி விதிக்கிறது, சட்டம், படைகளை பார்க்கறது, மற்ற காரியங்கள், வேலை, மற்றதெல்லாம் பார்க்க நிர்வகிக்கிற ராஜாக்கள் தனியாக இருந்தாங்க. அதே நேரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆவிக்குரிய உலகத்தை நிர்மாணிக்கிற யாரு தனியாக இருந்தாங்க, ஆசாரியர்கள் தனியாக இருந்தாங்க இல்லையா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, புதிய ஏற்பாட்டில் நான் உன்னை எப்படி வச்சிருக்கிறேன்னா, உன்னைய உன்னுடைய சிவில் வேர்ல்ட ஆளத்தக்க அளவுல நான் உன்னைய ராஜாவாக வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒன்று. இது நமக்கு இப்போ கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கலாம். என்ன பிரதர் அப்படிலாம் ஒன்றும் தெரியல பிரதர், நம்ம வரிசையா வருவோம், ஒவ்வொரு காரியமா வருவோம். நீங்க என்ன பிரதர் ஆளுகை செய்வோன்னு சொல்றீங்க, அப்படிலாம் ஒன்றும் என்ன செய்யல வாழ்க்கையில. சொல்லிக்கிறோம் ராஜாவா இருக்கிறேன், ஆசாரியரா இருக்கிறோம் அப்படின்னு என்ன செஞ்சுக்கிறோம், பேசுறோம், சொல்றோம். ஆனா எப்படி அப்படி ஒன்றும் வாழ்க்கையில என்ன செஞ்ச மாதிரி தெரியல, நடக்கிற மாதிரி என்ன செய்யல தெரியலையே பிரதர். இருக்கலாம், கேள்விகள் இருக்கலாம், நம்ம ஒன்று ஒன்றா வருவோம். ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, முதல்ல நீ தான் உன்னுடைய பகுதிக்கு நான் உன்னைய ராஜாவா வச்சிருக்கிறேன். உன் தெருவில் ஒரு காரியம் நடக்கணும்னா உன்னைய கேட்டு செய்கிற அளவுக்கு உன்னை அதிகாரத்தில் நான் வச்சிருக்கிறேன். நீ இருக்கிற ஊர்ல உன்னை ஒரு பிரபுவாக, உன்னை ராஜாவா வச்சிருக்கிறேன். நீ இருக்கிற பட்டணத்துல, நீ இருக்கிற தேசத்துல அப்படிப்பட்ட ஆளுகை அதிகாரத்துல நான் உன்னை வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்போதும் இருக்கிறாங்க. இப்போதும் சில தேசங்கள்ல அந்த தேவ ஊழியரை கேட்காம, அந்த தேவ ஊழியரை கேட்காம அந்த தேசத்துல எதுவும் என்ன செய்யறது கிடையாதான், செய்யறது கிடையாது. அரசாங்கத்துல ஒரு சட்டம் இயற்றப்படணும்னா முதல்ல யார்கிட்ட கேட்பாங்களா, ஊழியர்கள்ட்ட கேட்பாங்களா, இந்த காரியத்தை எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டு செயல்படுத்துகிற அதிகாரத்தில் இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சில தேசங்கள்லாம் இருக்கு, சபைகள்ல அன்றைக்கு ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கிறாங்க அப்படின்னா 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு முறை ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கிறாங்கன்னா என்னன்னா, அன்னைக்கு அரசாங்கத்துக்கு விடுமுறை விட்டுருவாங்களா, ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துக்கும் என்ன விட்டுருவாங்களா, லீவ் விட்டுருவாங்களா. ஏன்னா எல்லாரும் எங்க போகணும், ஆலயத்துக்கு சபைக்கு போகணும், ஆராதனைக்கு போகணுங்கிறதுக்காக என்ன செஞ்சுறாங்க. இன்றைக்கும் ஆப்பிரிக்க தேசங்கள்ல சில நாடுகள் அப்படியெல்லாம் என்ன இருக்கு, அந்த அளவுக்கு தேசமே எழுப்புதல்ல பற்றி எரிகிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆளுகிற இடத்துல ராஜாக்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, ஒண்ணு. அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, நீ தான் உன்னுடைய ஆவிக்குரிய உலகத்தை ஆட்சி செய்யணும். நீ ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்கிறதுனால உடனே பாவத்தில் விழுந்து போறதோ, ஒரு அட்மாஸ்பியர் மாறுதுங்கிறதுனால உடனே பிரசன்னத்தை உணர முடியாத அளவுக்கு பாவத்தில் விழுந்து போறதோ அல்லது தொய்ந்து போறதோ வேறு காரியங்களோ அப்படிலாம் உனக்கு இருக்கக்கூடாது. என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நீ தான் ஆளுகை செய்யற ஆசாரியனா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்படி கர்த்தர் நம்மளை மாற்றி வச்சிருக்கிறேன்னு சொல்றார் இல்லையா. கர்த்தர் அதை எப்படி செய்தார், அவர் எந்த விதத்தில் என்னை ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் எந்த விதத்தில் அவர் மாற்றினார், ஒன்று. அடுத்தது, நான் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் நான் செயல்பட வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும், நாம என்ன செய்யணும், அதைத்தான் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். சரி, இப்ப நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஆதியில ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை அழைக்கிறார். நீ வா, நான் உன்னைய பெரிய ஜாதியாக்குவேன், உனக்கு கானான் என்கிற தேசத்தை நான் தரப்போகிறேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அது, அந்த தேசத்தை நான் உனக்கு என்னவா தர்றேன், சுதந்திரமாக நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்ததற்கு ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அது அவனுக்கு என்னவாக எண்ணப்பட்டதா, நீதியாக எண்ணப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீதியாக என்றதுனா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் சொல்றார், வார்த்தையில சொல்றார், நான் உனக்கு இதை செய்யறேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் அதை நம்புறான், அவர் நமக்கு செய்வாரு அப்படின்னு என்ன செய்யறான், நம்புறான். அப்ப அவர் நீதியா எடுக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, ஓகே ரைட்டு, நான் சொல்றதை இவன் நம்புறான்
அப்ப இந்த காரியத்தை செய்யறதுக்கு இவன் தான் என்ன ஆளு, நமக்கு சரியான ஆளு. சொல்லுங்க, வெரி குட். நமக்கு என்ன ஆளு? சரியான ஆள், சூட்டபிள் பர்சன், ஏற்ற ஆளு யாரு தான்? இவன் தான். ஏன்னா நான் சொல்ற வார்த்தையை இவன் என்ன செய்யறான்? இவன் நம்புறான், விசுவாசிக்கிறான் இல்லையா? வார்த்தையான தேவன் வார்த்தையில சொல்லும் போது அதை என்ன செய்யணும்? நாம விசுவாசிக்கணும். அப்ப விசுவாசிக்கவே முடியாத வார்த்தையான தேவன் வார்த்தையில ஒரு காரியத்தை சொல்லும் போது அதை விசுவாசிக்காதவர்களை வச்சு எதுவுமே என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது இல்லையா? ஆண்டவர் அந்த நாட்கள்ல ஆபிரகாமை தவிர வேற யார்ட்டையாவது பேசி இருப்பாரான்னா கண்டிப்பா பேசி இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனா எத்தனை பேர் விசுவாசிச்சாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா நான் உனக்கு ஒரு தேசத்தையே தர்றேன். சொல்லுங்க, நான் எதையே தர்றேன்னு சொல்றாரு? 1 ஏக்கர் சொல்லல. நான் உனக்கு 1 ஏக்கர் லேண்டு தர்றேன்னு சொல்லல. 1 ஏக்கர் தருவார்னு சொன்னா இன்னைக்கு அநேகரால் என்ன செய்ய முடிய மாட்டேங்குது? விசுவாசிக்க முடியும். என்னங்க 1 ஏக்கர் சொல்றீங்க? மதுரையில் விற்கிற விலையில 1 ஏக்கர்லாம் வாங்க முடியுமாங்க? அப்படி சொல்றாங்க இல்லையா? ஆனா கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு 1 ஏக்கர் தர்றேன்னு சொல்லல, 100 ஏக்கர் தர்றேன்னு சொல்லல, உனக்கு எதையே தர்றேன்னு சொல்றாரு? ஒரு தேசத்தையே, ஒரு நாட்டையே தர்றேன்னு சொல்றாரு இல்ல? அத ஆபிரகாம் என்ன பண்ணினானா? விசுவாசித்தான் இல்லையா? அப்ப ஆண்டவர் நினைக்கிறாரு, ஓகே, இவன் தான் நமக்கு சரியான ஆளு, இவனை கொண்டு தான் காரியத்தை நிறைவேற்ற முடியும், நாம என்ன பிளான்னாலும் இவனை வச்சுதான் செய்ய முடியும். ஏன்னா அவன்கிட்ட குறைவுகள் இருக்கலாம், அந்த குறைவுகளை சரி பண்ணி அவனை கொண்டு இதை செய்ய என்னால முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆபிரகாம்னு அழைக்கப்படுகிற போது ரொம்ப எல்லா விதத்திலும் அவர் தேறினவர்லாம் இல்லை, நிறைய பலவீனங்கள் இருந்துச்சு. ஆனாலும் தம்முடைய வார்த்தையை அனுப்பி 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 அவனை திரும்ப 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 தூக்கி ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் சொல்றாரு, வாக்குத்தத்தத்தை 13 சொல்றாரு, 15 சொல்றாரு, 16 சொல்றாரு, 17 சொல்றாரு, 18 சொல்றாரு, 19 சொல்றாரு, 20வது அதிகாரத்தில் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப வார்த்தையை அனுப்பி 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 அவனை ஆயத்தப்படுத்தி தயார் பண்றாரு. அவன் தொடர்ந்து விசுவாசிச்சுட்டே வர்றான். அது அவனுக்கு நீதியாக என்ன செய்யப்படுகிறது? எண்ணப்படுகிறது. சரி, அப்ப ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றார், என்ன சொன்னார்? இங்க பாருப்பா, இன்னும் இந்த தேசத்துல சில குடிமக்கள் இருக்கிறாங்க, அவர்களுடைய பாவம் இன்னும் பூர்த்தி ஆகல. அதனால உன்னுடைய பிள்ளைகள் கொஞ்ச காலம் எகிப்து தேசத்துல இருப்பாங்க. அதற்கு பிறகு அவர்களை நான் இந்த கானான் தேசத்துக்கு என்ன செஞ்சுட்டு வந்துடுவேன்? நான் அழைச்சிட்டு வந்து இந்த தேசத்தை அவர்களுக்கு நான் என்ன செய்வேன்? நான் சுதந்திரமா தருவேன்னு சொல்லிட்டார். சரியா? சரி, இப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்துட்டார். சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்துட்டாரு? வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். இப்ப அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணுமா வேணாமா? சொல்லுங்க, நிறைவேற்றணும் இல்ல? அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மோசே என்கிற மனுஷனை எகிப்து தேசத்துக்கு அனுப்புறார். மோசே போய் எகிப்துல போய் ஜனங்களை எல்லாம் விடுதலையாக்கி என்ன செஞ்சுட்டு வர்றாரு? அழைச்சிட்டு வர்றார். நேரா எங்க வந்துட்டாங்கன்னா, சீனாய் மலையினுடைய அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க. சொல்லுங்க, எந்த மலைக்கு கொண்டு வர்றாரு? அவங்கள சீனாய் என்கிற மலைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இப்ப சீனாய் மலையில வைத்து சில சம்பவங்கள் நடக்குது. என்ன நடக்குது? வாசிங்க, யாத்திராகம புஸ்தகம் 19வது அதிகாரம் 1-9 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவிதீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைகளுக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அந்த வார்த்தையை கவனிங்க. கழுகுகளுடைய செட்டைகள்ல சுமந்து உங்களை என் அண்டையில நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? நான் சேர்த்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்க பார்த்திருக்கிறீங்க. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் நல்லா கவனிங்க. இன்னும் இஸ்ரவேலர்களோட எந்த உடன்படிக்கையும் என்ன செய்யல. அவர் யாரோட பண்ணின உடன்படிக்கை சொல்றாருன்னா, யார்கிட்ட செஞ்சது? அவர்களுடைய தகப்பன் வாக்கு கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்தாரு, நீ வா தேசத்தை தருவேன்னு சொல்லி. யாருக்கு உடன்படிக்கை கொடுத்திருக்கிறாரு? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அந்த உடன்படிக்கையை நீங்க காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு.
என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும். அந்த வார்த்தையை கவனிங்க. நீங்கள் எனக்கு என்னவாக இருப்பீங்களா? ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி. அந்த வார்த்தையை கவனிங்க. உன்னை என்றைக்கும் என்ன செய்யும்படி? விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை இப்ப அவர் சொன்னத வந்து ஜனங்கள்ட்ட வந்து மோசே சொல்றாரு. அதுக்கு ஜனங்கள் ஏதோ சொல்றாங்க. ஜனங்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னார். இப்ப நல்ல கவனிங்க, என்னை பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணிட்டாரு. நான் இந்த உன்னுடைய சந்ததியை இந்த கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து சுதந்திரமா கொடுப்பேன்னு. மோசே மூலமா ஜனங்களை கானான் தேசத்துக்கு என்ன செஞ்சுட்டு வர்றாரு? அழைச்சு கொண்டு வர்றார். இப்ப எந்த மலையினுடைய அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க? வெரி குட். சீனாய் மலையினுடைய அடிவாரத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் மோசே வந்து கீழே இருந்து மேல சீனாய் மலையில கர்த்தர் இடத்துல ஏறி போகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, நான் உங்க ஆதி தகப்பன் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்? நானு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான், அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் அழைச்சு ஒரு கழுகு சட்டைகள்ல சுமந்து வருகிறது போல நான் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் சுமந்து வந்துகிட்டு இருக்கிறேன் இல்லையா? அதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. அதனால நான் உங்களை அந்த கானான் தேசத்துக்கு நான் என்ன செஞ்சிருவேன்? கொண்டு போய் சேர்க்க போறேன். உங்களை எப்படி நான் மாத்த போறேன்னா, உங்களை ஆசாரிய ராஜ்யமாய், சொல்லுங்க, என்னவாக மாற்ற போகிறேன்? உங்களை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் நான் மாற்ற போகிறேன். உங்க ஒவ்வொருத்தரையும் ஆவிக்குரிய உலகத்தை ஆட்சி செய்கிற ராஜாக்களாகவும், அதே ஆசாரியர்கள் ஆவிக்குரிய உலகத்தை ஆட்சி செய்கிற ஆசாரியர்களாகவும், அடுத்தது இந்த சிவில் வேர்ல்ட ஆளுகை செய்கிற ராஜாக்களா உங்க எல்லாரையுமே நான் என்ன செய்ய போகிறேன்? நான் மாற்ற போகிறேன். நீங்க தான் இந்த உலகத்தையே என்ன செய்ய போறீங்க? நீங்க ஆட்சி செய்ய போறீங்க, ஆளுகை செய்ய போறீங்க. நான் உங்களை ஆசாரிய ராஜ்யமா என்ன செய்ய போறேன்? நானு பிரீஸ்ட் அண்ட் கிங், பிரீஸ்ட்லி கிங்டமா நான் என்ன செய்ய போகிறேன்? நானு மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்றார். மோசேட்ட சொல்றார். மோசே என்ன செய்யறாரு? முதல் தடவை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இறங்கி வந்து அதை ஜனங்களுக்கு சொல்றார். இங்க பாருங்கப்பா, ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, உங்களை ஆவிக்குரிய உலகத்தை ஆட்சி செய்கிற ஆசாரியர்களா என்ன செய்ய போகிறா? கர்த்தர் மாற்ற போகிறார். அடுத்து சிவில் வேர்ல்ட ஆட்சி செய்யக்கூடிய ராஜாக்களா கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறார்? மாற்ற போகிறார் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்றாங்க? ஓகே ரைட், கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படியெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இப்ப ஜனங்கள் சொல்லிட்டாங்கல்ல, இதை போய் கர்த்தர்ட்ட சொல்லணும்ல. திரும்ப மோசே ஏறி போய் கர்த்தர்ட்ட சொல்றார். என்ன? ஜனங்கள் ஒத்துக்கிட்டாங்க, ஆண்டவரே, அவங்க ஆசாரியர்களா ராஜாக்களா இருந்து இந்த உலகத்தை என்ன செய்யறாங்க? ஆளுகை செய்யறாங்களா? ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஆளுகை செய்வது என்பது இப்போது இல்லை, ஆதியில இருந்தே தேவனுடைய திட்டம் அதுதான். மனுஷனை படைச்சு என்ன சொன்னார்? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி சமுத்திரத்தையும் அதுல இருக்கிற யாவற்றையும் இந்த பூமியை என்ன செய்யுங்கள்னு சொன்னாரு? ஆளுகை செய்யலாம், ஆண்டு கொள்ளுங்கள்னு தான் சொன்னார் இல்லையா? அப்ப ஜனங்கள் சொல்லிட்டாங்க, ஆண்டவரே ஓகே ரைட், ஓகே, நாங்க ஆசாரியர்களா ராஜாக்களா இருந்து இந்த உலகத்தை என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் ஆட்சி செய்ய போகிறோம். ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த ஆண்டவர் சொல்றார், ஓகேப்பா, ஜனங்கள் ஒத்துக்கிட்டாங்க, ஆசாரியர்களா ராஜாக்களா இருந்து இந்த உலகத்தை ஆள்றதுக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஒத்துக்கிட்டாங்க. ஓகே,
அதே நேரத்துல ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. என்னன்னா, இப்ப ஜனங்களை எப்படி ஆசாரியர்களா ராஜாக்களா மாத்துறது? நான் என்ன செய்ய போறேன்னா, ஓ மூலமா, மோசையாகிய ஓ மூலமா, ஊழியக்காரனாகிய ஓ மூலமா நான் என்னுடைய வார்த்தையை சொல்லுவேன். சொல்லுங்க, எதை சொல்லுவேன்? வார்த்தையை சொல்லுவேன். அவங்க எதை விசுவாசிக்கணும்னா வார்த்தையை விசுவாசிக்கணும். உன்னை விசுவாசிக்கணும்னா மோசையை விசுவாசிக்க வேண்டியது இல்ல. மோசே சொல்லுகிற எதை விசுவாசிக்கணும்? வார்த்தையை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அங்க மோசே பிரதானமானவர் அல்ல, மோசே சொல்லக்கூடிய எதுதான் பிரதானமானது. இப்ப நாங்கள் இங்க பிரதானமானவர்கள் அல்ல இல்லையா, நாங்க ஒரு டூல் தான். ஆனா எங்களை கொண்டு கர்த்தர் பேசுகிற எதுதான் முக்கியமானது? வார்த்தை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, சரிப்பா இவங்கிட்ட சொல்லு, அந்த வார்த்தையை இவங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லு. ஆண்டவர், நான் வந்து வார்த்தையில தான் ஜனங்கள்கிட்ட பேசுவேன், வார்த்தையில தான் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்ல போறேன். இவங்க என்ன செஞ்சா போதும்? அந்த வார்த்தையை நம்பினா போதும், விசுவாசிச்சா போதும், அந்த வார்த்தையை விசுவாசிச்சு அதன்படி நடந்தா போதும். சரியா, போய் சொல்லு அப்படின்னு சொல்றார். இப்ப ரெண்டாவது தடவை மோசே இறங்கி என்ன செய்யறாரு? கீழே வர்றார். ஏப்பா ஆசாரி ஜனங்கள்கிட்ட சொல்றார், ஜனங்கள்கிட்ட பேசுறார். இங்க பாருங்கப்பா, ஆசாரிகள் ராஜாக்கள் ஆக்குவோன்னு ஒத்துக்கிட்டே கர்த்தர் சொன்னதுக்கு எல்லாரும் ஓகே சொல்லிட்டீங்க இல்லையா? ஆமா. அடுத்த ஆண்டவர் சொல்லியிருக்காருப்பா, தம்முடைய வார்த்தையை உங்ககிட்ட என்ன செய்வாராம்? சொல்லுவாராம்ப்பா, என் மூலமா பேசுவாராம். அந்த வார்த்தையை நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஏன்னா ஆபிரகாம் என்னதான் பண்ணான்? வார்த்தையை என்னதான் பண்ணான்? விசுவாசிச்சான் இல்லையா? அப்ப அந்த வார்த்தையை நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிச்சா போதும்பா. அதுதான் நீங்க செய்ய வேண்டிய அந்த உடன்படிக்கையில், ஆபிரகாமின் உடன்படிக்கையில் நீங்க நிலைத்திருக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அதைத்தான் நீங்க செய்யணும். அதை எப்படி கை கொள்றதுன்னா, நீங்களும் ஆபிரகாமை போல என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இப்ப இதுக்கு ஜனங்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, முடியாது, we can't believe னு சொல்லிட்டாங்க. அது என்ன? ஆசாரியர் ஆக்கும்னா ஆசாரியர் ஆக்குன்னு சொல்லிட்டு போயிருங்க. நான் உடனே ஆசாரியன், உடனே ராஜான்னு என்னை ராஜா வாக்கிருங்க, வல்லமை அதிகாரத்தை கொடுத்துருங்க, அவ்வளவுதான், தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. அது என்ன? வார்த்தையை விசுவாசி, அதை விசுவாசி, இதை நம்பு, அதை நம்புன்னு. வார்த்தையை எப்படி நாங்க நம்புறது? நீங்க வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவீங்க, உடனே அந்த வார்த்தையை நம்புறதா? எந்த அடிப்படையில் நாங்க வார்த்தையை நம்புறது? அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. முத தடவை ஓகே நாங்க ஆசாரியர்கள் ராஜாக்கள்னு சொன்னவங்க, ஆனா ரெண்டாவது தடவை வார்த்தையை நம்புங்க விசுவாசிங்கன்னு சொன்னதுக்கு என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, விசுவாசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன செய்யலாம்? இது எங்க பிரதர் இருக்குன்னா, உபாகம புஸ்தகம் இதே சம்பவத்தை அங்க எழுதுறாரு பாருங்க. உபாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 31 33 வாசிங்க பார்க்கலாம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, ஒரு மனுஷன் தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும், நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. சுமந்து கொண்டு வந்ததை என்ன செய்தீர்களே? எங்க பேசினது? இது யார் பேசின வார்த்தை? எங்க வச்சு பேசுறாரு ஆண்டவர்? யாத்ரா 19வது அதிகாரத்துல சொன்ன அதே வசனத்தை இங்க என்ன செய்யறாரு? அவரு ரிப்பீட் பண்றாரு பாருங்க. சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் ஏன்னா நல்ல கவனிங்க, அவங்க செங்கடலை கடக்கிறதுக்கு முன்னாடியே மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் இறங்கி வந்துருச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவங்க ஏத்தாம்ல இருக்கிற போதே மேகஸ்தம்பமும் செங்கடலை கடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிருச்சு? மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் இறங்கி வந்துருச்சு. மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் செங்கடலை கடக்கும் போது அவங்க கூட தான் இருந்துச்சு. செங்கடலை கடந்து சீனாய் வனாந்தரத்துக்குள்ள வர்றாங்க, பிரயாணம் பண்ணி சீனாய் மலை அடிவாரத்துக்கு வர்றாங்க. அது வரைக்கும் அந்த மேகஸ்தம்பம் அவங்க கூட தான் என்ன செய்யுது? இருக்குது. இப்ப சீனாயில தான் கர்த்தர் சொல்றார் வார்த்தையை நம்புங்கன்னு. இப்ப என்ன செஞ்சாங்க அவங்க? வாசிங்க பார்க்கலாம். இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். நீங்கள் அவரை என்ன செய்யாமல் போனீர்களா?
இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை ராஜாக்களா மாற்றுகிறேன், ஆசாரிகளா மாற்றுகிறேன்னு சொல்றாரு. ஆனா அவங்க சொல்லிட்டாங்க, நோ வி கான்ட் பிலீவ்னு சொல்லிட்டாங்க. எப்ப நான் சொல்ற வார்த்தையை நம்புங்கப்பா. அதெல்லாம் கிடையாது. ராஜான்னா உடனே அதிகாரத்தை கொடுத்துருங்க, ராஜான்னா ஆசாரியனா என்ன உடனே அதிகாரத்தை கொடுத்துருங்க, வல்லமையை கொடுங்க, பவர் கொடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, போயிருவோம் நாங்க அப்படின்றாங்க. இல்லப்பா, நீ வார்த்தையை ஏற்றுக்கொள்ளு, வார்த்தையை நம்பு, வார்த்தையை விசுவாசி. அப்படின்னா என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, விசுவாசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், உன் பிள்ளைங்களை கானானுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். அவன் விசுவாசிச்சான். அந்த வார்த்தையை காப்பாத்துறதுக்காக ஜனங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறார். பாதி வழியில நிக்கிறாங்க, சீனாய் மலை கிட்ட வந்துட்டாங்க, பாதி வழியில நிக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரேன்ப்பா, உங்களை ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் நான் என்ன செய்ய போறேன், நானு மாற்ற போறேன். உங்கள் முற்பிதாக்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். உங்க சந்ததியில ராஜாக்கள் பிறப்பார்கள்னு என்ன செஞ்சிருக்கிறேன், நானு வாக்குத்தத்தம்லாம் கொடுத்திருக்கிறேன். நான் உங்களை எல்லாரையும் என்னவா மாற்ற போறேன், நானு ஆசாரிகளா ராஜாக்களா மாற்ற போறேன். நீங்க வார்த்தையை நம்புங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன செய்ய மாட்டோம்னு சொல்றாங்க, முடியாதுங்கிற. இப்ப என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? அப்பதான் ஆண்டவர் பார்த்தாரு, சரி ரைட்டு, ஒன்னு நீ விசுவாசிச்சு கானான் தேசத்துக்குள்ள போகணும். அப்படி இல்லையா, நான் உனக்கு இன்னொரு ஆப்ஷன் தர்றேன். நான் என்னுடைய கட்டளைகள் பிரமாணங்களை எல்லாம் நான் உனக்கு தர்றேன். அந்த பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நீ கை கொண்டு நடந்தா உன்னை எங்க கொண்டு போய் சேர்ப்பேன், நானு கானானுக்கு. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு விசுவாச பிரமாணத்துல வேலை செய்ய, இல்லைன்னா நியாய பிரமாணத்துல வேலை செய். சொல்லுங்க, ஒன்னு விசுவாச பிரமாணம், இல்லைன்னா என்ன பிரமாணம், நியாய பிரமாணத்தை தர்றேன். அப்பதான் அது அவங்க விசுவாசிக்காததுனாலதான் எதையே கொடுக்க வேண்டியதாயிற்று, நியாய பிரமாணத்தை கொடுக்க வேண்டியதாயிற்று இல்லையா? இல்ல, இப்ப ஆபிரகாமுக்கே நியாயப்பிரமாணத்தை கொடுத்து நான் உனக்கு தேசத்தை தர்றேன்னு சொல்லல. ஆபிரகாமுடைய எதை பார்த்து தான் தேசத்தை தர்றேன்னு சொன்னாரு, அவ வார்த்தையை சொல்றாரு. அந்த வார்த்தையை ஆபிரகாம் என்ன பண்றாரு, விசுவாசிக்கிறார் இல்லையா? இப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ வேற வழியே கிடையாது. விசுவாச பிரமாணத்தை விட்டு இவங்க விலகுறதுனால இவர்களுக்கு என்ன பிரமாணம் கொடுக்க வேண்டியதாயிற்று, நியாய பிரமாணத்தை கொடுத்துட்டார். இப்ப நல்ல கவனிங்க, நியாய பிரமாணத்தை கொடுத்துட்டாரா? ஆனா அப்ப ஆண்டவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். என்ன? ஆபிரகாம் என்னை விசுவாசிச்சான், அவன் பிள்ளைங்களை நான் ராஜாக்களா ஆசாரிகளா மாற்ற நினைச்சேன். ஆனா இந்த இஸ்ரவேலர்கள், யூதர்கள் என்ன செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா, என்னை நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, என்னை விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, என்னைய யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, சத்தமா சொல்லுங்க, என்னை யாரெல்லாம் என்ன பண்றாங்களோ விசுவாசிக்கிறாங்களோ அவர்களை நான் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நான் மாற்ற போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? யாரு என்னை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களைத்தான் நான் என்னவா ஆக்க போறேன், நானு ராஜாக்களா ஆசாரியர்களா என்ன செய்ய போறேன், நானு மாற்ற போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரி, அப்ப ஒரு தீர்மானம் ஆண்டவர் எடுக்கிறார். இப்ப என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறோம், உங்களுக்கு புரியுதுக்கா அப்படி சொல்றேன். யூதர்கள் இப்ப கேள்வி கேட்கிறாங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொல்றார், இங்க பாருங்கப்பா, அது என்ன யூத சந்ததி, இஸ்ரவேல் சந்ததி, யூதர்களை நான் ராஜாக்களை ஆசாரிகளை ஆக்குறேன்னு சொன்னேன், ஆனா நீங்க யாரும் கேட்கல. நான் இப்ப சொல்றேன், இந்த முழு பூமியிலையும் அது எந்த ஜாதியாகட்டும், எந்த இனத்தானாகட்டும், எந்த ஜனத்தானாகட்டும், என்னை யாரு விசுவாசிக்கிறானோ அவன் அத்தனை பேரையும் நான் என்னவா மாத்த போறேன், நானு ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் என்ன செய்ய போறேன், நானு மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்றார். இப்ப யூதர்கள் கேள்வி கேட்பாங்களா இல்லையா? யூதர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கேள்வி கேட்கிறாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அது எப்படி முடியும்? ஒரு ராஜாவா ஆகணும்னா அவருடைய அப்பா என்னவா இருந்தாதான் புள்ள என்னவா ஆக முடியும்? ஒரு ராஜாவுடைய பிள்ளை தான் என்னவா ஆக முடியும்? ராஜாவாக முடியும். நான் சொல்ற சரிதானா? ஒரு ராஜாவுடைய பிள்ளை தான் என்ன ஆக முடியும்? ராஜா ஆக முடியும். ஒரு ஆசாரியனுடைய பிள்ளை தான் என்ன ஆக முடியும்? அப்படித்தானே நியாயப்பிரமாண விதிமுறை அப்படித்தான் இருக்கு. சொல்லுங்க, நியாயப்பிரமாண விதிமுறை ஒரு ஆசாரியனுடைய பிள்ளை தான் என்ன ஆக முடியும். அது எப்படி? நீங்க எங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்தீங்கல்ல, ஆமா, நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லியிருக்கீங்க? ஒரு ஆசாரியனுடைய பிள்ளை தானே ஒரு ஆசாரியன் ஆக முடியும், ஆமா. ஒரு ராஜாவுடைய பிள்ளை தானே ஒரு ராஜாவாக முடியும், ஆமா. அப்புறம் எப்படி நீங்க புறஜாதிகளை எல்லாம் எப்படி நீங்க ராஜாவாக்குவீங்க? புறஜாதி சந்ததியில் இருக்கிறவங்களை எல்லாம் எப்படி நீங்க ஆசாரியர் ஆக்க முடியும்? அது எப்படி முடியும்? அவங்க அப்பா ராஜாவா இருக்கணுமே, அவங்க அப்பா
ஆசாரியனா இருக்கணுமே அப்படிங்கிறார். இந்த கேள்வி நியாயமானதுதான். இந்த கேள்வி என்னதான்? அப்ப கர்த்தர் பார்த்தார். அவ்வளவுதானே? இப்ப அவங்கள ஆசாரியர்களா ராஜாக்களை ஆக்குறதுக்கு என்ன செய்யணும்? அவங்க அப்பா ராஜாவா இருக்கணும், அவங்க அப்பா ஆசாரியா இருக்கணும். அவ்வளவுதானே? சரி விடு அப்படின்னு அதை செய்து முடிக்கிறதுக்காகத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப இயேசுவை அபிஷேகம் பண்ணார். இயேசு கிறிஸ்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துனா என்ன? மேசியானா என்ன? என்ன செய்யப்பட்டவர்னு அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சொல்லுங்க, என்ன செய்யப்பட்டவர்னு அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இல்லையா? இப்ப கவனிங்க, ராஜாவா ஒருத்தரை ராஜா ஆக்கணும்னா அவரை என்ன பண்ணுவாங்க? தைலத்தை ஊத்தி என்ன பண்ணுவாங்க? அவரை சிங்காசனத்துல உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்க? அபிஷேகம் பண்ணுவாங்க. நான் சொல்றது சரிதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, ஒரு ஆசாரியனா ஒருவரை ஆக்கணும்னாலும் அவரையும் அவர் மேலையும் தைலத்தை ஊற்றி என்ன பண்ணுவாங்க? அவரையும் அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா? சரி, இப்ப இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஐ மீன் கிறிஸ்து அல்லது மேசியா இல்லையா? அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இல்லையா? இயேசுவின் மேல இருந்த அபிஷேகம் என்ன அபிஷேகம் இருந்துச்சு? இயேசுவின் மேல ராஜ அபிஷேகம் இருந்துச்சா, ஆசாரிய அபிஷேகம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா ரெண்டு அபிஷேகமுமே அவர் மேல இருந்துச்சு. இயேசு ராஜாவாகவும் இருந்தார், அவர் ஆசாரியராகவும் இருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அது வரைக்கும் இந்த ரெண்டு அபிஷேகமும் தனித்தனியா இருந்துச்சு. என்ன அபிஷேகம்? ராஜ அபிஷேகமும் அப்புறம் ஆசாரிய அபிஷேகமும் எப்படி இருந்துச்சு? தனித்தனியா இருந்துச்சு இல்லையா? ராஜா என்ன ஆக முடியாது? ஆசாரியர் ஆக முடியாது. ஆசாரியன் என்ன ஆக முடியாது? ராஜா ஆக முடியாது. ஆனா இந்த ரெண்டு அபிஷேகத்தையும் பெற்ற ஒரே ஒருவர் உண்டுன்னா அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் சிலுவையில் எழுதி வச்சாங்கல்ல, நசரேயனாகிய இயேசு என்னன்னு எழுதினாங்க? யூதருடைய ராஜான்னு தான் எழுதினாங்க இல்லையா? அவரை கழுதை மேலே ஏற்றி கொண்டு வருகிற போது என்ன சொன்னாங்க? இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் தான் சொன்னாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதே நேரத்தில் பிதாவின் வலது பார்சத்துல அமர்ந்து நமக்காக பரிந்து பேசுகிற என்னவாகவும் இருக்கிறார் அவரு? ஆசாரியனா. பவுல் அப்படிதானே சொல்றார், நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்க கூடாத ஆசாரியன் நமக்கு கிடையாது, நம்முடைய பலவீனங்களுக்காக எல்லா விதத்திலும் பரிதபிக்க கூடிய ஆசாரியனா நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப இயேசுவுக்கு என்ன அபிஷேகம் இருக்குன்னா ரெண்டு அபிஷேகமும் இருக்கு. ஒன்னு ராஜ அபிஷேகமும் இருக்கு, அடுத்து ஆசாரிய அபிஷேகமும் இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்ப இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவரா பூமிக்கு வந்துட்டாரா? அவர் என்ன செய்தார்? சிலுவையிலே மரிக்கிறார். சிலுவையில் என்ன நடந்தது? ஏசாயா புஸ்தகம் 53:10 வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏசாயா 52:14 வாசிங்க. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினால் அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நான் சொல்றேன், இயேசு சிலுவையில் மரிக்கிறார். ஒவ்வொரு பலியாக அவர் நிறைவேற்றி கொண்டே வருகிறார். முதல்ல தகன பலியை அடிக்கப்படுகிறார், பிறகு போஜன பலியாக படைக்கப்படுகிறார், அடுத்தது சமாதான பலியாக படைக்கப்படுகிறார், அடுத்து பாவ நிவாரண பலியாக அடிக்கப்படுகிறார், கடைசியா குற்ற நிவாரண பலியாக அடிக்கப்படுகிறார் இல்லையா? ஏசாயா 53:10 சொல்லுது, அவர் தம்முடைய ஆத்துமாவை என்ன பலியாக ஒப்பு கொடுக்கும் போதா?
குற்ற நிவாரண பலியாக. 5வது பலி தான் குற்ற நிவாரண பலி. ஏன் 5வது பலி குற்ற நிவாரண பலி மட்டும் போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, அப்ப இதுக்கு முன்னாடியே எத்தனை பலியை முடிச்சுட்டு வந்திருக்கிறான்னு அர்த்தம்? 4 பலியை என்ன செஞ்சுட்டாருன்னு அர்த்தம்? முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. இப்ப எத்தனாவது பலிக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம்? 5வது பலியை அவர் நிறைவேற்ற முடிக்க போகிறார். கடைசி பலியா தன்னை என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? ஒப்பு கொடுக்கிறார் அர்த்தம். இயேசுவை சிலுவையில அடிக்கிற போது ஒவ்வொரு பலியாக நிறைவேற்றுகிறார். ஒவ்வொரு பலிக்கு நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த விதிமுறைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறார். பலியானது சந்து சந்தாக வெட்டப்பட வேண்டும், துண்டிக்கப்பட வேண்டும். அதன்படியே அவருடைய சரீரம் எல்லாம் சந்து சந்தா என்ன செய்யப்பட்டதா? கிழிக்கப்பட்டது. இல்ல, ரோமர்களுடைய அவங்க அடிக்கிற அந்த சாட்டையில ஒரு கைப்பிடி இருக்கும், ஹேண்டில் ஒன்று இருக்கும். அதுல எத்தனைனா 9 கயிறுகள் தொங்கும். ஒரு கைப்பிடியில 9 கயிறுகள் இருக்கும். அந்த கயிறுகள் முனையில என்ன செஞ்சிருப்பாங்க? 9 கயிறுலையும் சின்ன சின்ன பாறைகளை கட்டியிருப்பாங்க. அதாவது பாறை சில்லுகளை கட்டியிருப்பாங்க. இந்த மார்பில் எல்லாம் உடைச்சிங்கன்னா அது சில்லு சில்லா தெரிக்கும் பாருங்க, அந்த சில்லுகளை கட்டியிருப்பாங்க. அதை ஒரு சரீரத்தில் அப்படி ஒரு தடவை அடிச்சு இழுத்தா 9 இடங்கள்ல அது ரணரணமா என்ன செய்ய ஆரம்பிக்கும்? கிழிக்க ஆரம்பிக்கும். சொல்லுங்க, ரணரணமா என்ன செய்யும்? கிழிக்க ஆரம்பிக்கும். ஒரு அடிக்கே 9 இடத்துல கிழிச்சா அப்ப 39 அடிக்கு எத்தனை இடங்கள்ல கிழிச்சிருக்கும்? இயேசுவை வாரினால் அடித்த பிறகு அவர் அங்க அந்த நியாயஸ்தலத்தில் நிற்கிற போது அவரை கண்ட அநேகர் திகைப்படைந்தனரா. ஏன்னா சரீரம் எல்லாம் அடிக்கப்பட்டு, ஒரு மனுஷன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, பாடிக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, இது தலை, இது உடம்பு, இது 2 கைகள், கீழே பாடி, அதுக்கு கீழே தொடைகள், அது கீழே கால்னு ஒரு உருவம் இருக்குல்ல. ஆனா இயேசுவை அடித்த பிறகு உருவமே இல்லையா, அந்த மனிதனுக்கு உரிய சாயலே இல்லையா அவருக்கு. இல்ல, அப்படியே ஒட்டுமொத்த சதையும் கொலாப்ஸ் ஆகி எல்லா சதையும் பிண்டமா அப்படியே என்னது ரத்தமும் சதையுமா கொல்லன்னு ஒண்ணும் ஒன்னா ஒரு உருவமே இல்லை, அப்படியே ஒன்னா தெரியுது. ஏதோ என்ன சொல்லுவாங்க, பிடிச்சு வச்ச ஒரு சத பிண்டத்தை போல ரத்தமும் சதையுமா அப்படி கொல்லன்னு என்ன செஞ்சாராம்? நின்னாராம். அவரை பார்த்து அநேகர் திகைப்படைஞ்சானாங்களாம். உண்மையாவே இங்க நிக்கிறது மனுஷன் தானாங்க? அங்க நிக்கிறது என்னங்க? மனுஷன் தான். மனுஷன்னா உருவம் இருக்கணும் இல்லைங்க. இந்த அங்க நிக்கிறதுக்கு என்னவே இல்லை, உருவமே இல்லை. இல்ல, தேவ சாயலா இருந்தவர் மனித சாயலாகி கடைசியில அவர் என்ன சாயலையும் இழக்க வேண்டி இருந்துச்சு? மனுஷ சாயலையும் என்ன செய்ய வேண்டி இருந்துச்சு? இழக்க வேண்டி இருந்துச்சு இல்லையா? எஸ்ஐ 52:14 பொது மொழிபெயர்ப்புல வாசிங்களே, பொது மொழிபெயர்ப்புல வாசிங்க. அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால், அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. ஒரு மனிதன் என்று சொல்லக்கூடிய சாயலே, அந்த ஸ்ட்ரக்சரே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவர் மனுஷனுக்குன்னு ஒரு உருவம் இருக்குல்ல, தலை கை கால்னு, அந்த உருவமே இல்லை. எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. சதைகள் எல்லாமே ஒண்ணு பண்ணா சேர்ந்துருச்சு. ERV-ல வாசிங்க பார்க்கலாம். ஆனால் பலர் என் தாசனை பார்த்த பொழுது அதிர்ச்சி அடைந்தனர். அவர் மனிதன் என்று கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கும் வகையில் அவரை வந்து மனுஷன் எப்படி கண்டுபிடிச்சாங்களாம்? கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற வகையில மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தாராம். அப்ப என்ன, அந்த அளவுக்கு அவர் சிலுவைக்கு போகும்போது அந்த அளவுக்கு அவர் அடிக்கப்பட்டிருந்தார். எல்லா பலிகளையும் அவர் நிறைவேற்றுகிறார். சிலுவையில போகிறார், சிலுவையில தொங்குறார். சரி, மேல கைகள் ஆணி, கீழையும் கால்கள் ஆணி கடாவப்பட்டிருக்கு இல்லையா? இப்ப சுவாசத்துக்கு போராட வேண்டிய சூழல். சிலுவையில் அறையப்பட்டவங்க அப்படி மூச்சை இழுத்தாங்கன்னா ஒட்டுமொத்த வெயிட்டு காலுக்கு போகும். காலில் கடுமையான அந்த எலும்புகளில் பெயின் இருக்கும். உடனே டக்குன்னு அப்படி மூச்சை இழுத்து அப்படி மூச்சை டக்குன்னு விடுவாங்க. மூச்சை விட்ட உடனே ஒட்டுமொத்த வெயிட்டு எங்கே போயிடும்? கைகளுக்கு போயிடும். கைகளில் எலும்புகளில் கடுமையான பெயின் வரும். திரும்பவும் மூச்சை என்ன செய்வாங்க? இழுப்பாங்க. மூச்சை இழுக்கவும் முடியாது, மூச்சை விடவும் முடியாது. அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மூச்சை இழுத்து விட்டு அந்த சுவாசத்துக்கே என்ன செய்யணும்னா போராட வேண்டிய சூழல். எல்லா பலிகளையும் நிறைவேற்றுகிறார். தகன பலியாக அடிக்கப்படுகிறார், போஜன பலியாக படைக்கப்படுகிறார், சமாதான பலியாக படைக்கப்படுகிறார், பாவ நிவாரண பலியாக படைக்கப்படுகிறார். எல்லா பாவங்களும் இயேசுவின் மேலே சுமத்தப்படுகிறது.
அடுத்து குற்ற நிவாரண பலியாக படைக்கப்படுகிறார். எல்லா குற்றங்களும் இயேசுவின் மேலே சுமத்தப்பட ஆரம்பிக்கிறது. இப்ப பாவமும் குற்றமும் இயேசுவின் மேலே சுமத்தப்பட ஆரம்பிச்சதுனால பாவத்துக்கும் பிதாவுக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது இல்லையா? பாவம் இருக்கிற இடத்துக்கும் பாவத்தை சுமக்கிற மனுஷனுக்கும் பிதாவுக்கும் என்ன கிடையாது, எப்போதும் சம்பந்தம் கிடையாது இல்லையா? இப்ப என்ன நடக்குது? இயேசுவின் மேல எல்லா பாவமும் எல்லா குற்றமும் சுமத்தப்பட்டபடியினால பிதா அவரை விட்டு விலகியே ஆக வேண்டும் என்கிற சூழல், அவரை விட்டு விலகியே ஆக வேண்டும் என்கிற கட்டாயம், வேற வழியே இல்லை. பிதா அவரை சிலுவையில் என்ன செய்கிறார், கைவிடுகிறார் இல்ல? அவர் பிதாவை விட்டு, அதைத்தான் இயேசு விரும்பல. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் சொன்னார்ல. அது என்ன பாத்திரம்னா, என்ன வேணா நடக்கட்டும், எவ்வளவு பாவத்தையும் சுமந்துக்கிறேன், எவ்வளவு குற்றத்தையும் சுமந்துக்கிறேன், ஆனா எது நடக்க கூடாதுன்னா, பிதா என்னை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, பிரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா பிதாவும் நானும் என்னவாக இருக்கிறோம், ஒன்றாகவே இருக்கிறோம் இல்லையா? இதுவரைக்கும் ஒரு க்ஷணப்பொழுது கூட இயேசு பிதாவை விட்டு என்ன செய்தது கிடையாது, பிரிந்தது கிடையாது இல்லையா? இப்ப எல்லா பாவத்தையும் சுமக்கிறபடினால, எல்லா குற்றங்களையும் சுமக்கிறபடினால பிதாவை விட்டு இயேசு என்ன செய்ய வேண்டிய சூழ்நிலை, பிரிய வேண்டிய சூழல். இப்ப பிதா இயேசுவை சிலுவையில கைவிடுகிறார். அவர் சிலுவையில கதற ஆரம்பிக்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீன்னு சொல்லி கதற ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த தாய்மார்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த குழந்தைய பெற்று எடுக்கிற போது நார்மல் டெலிவரியில அந்த குழந்தை ரத்தமும் சதையுமா அப்படி வெளியில வருகிற போது அந்த பெயினை தாங்க முடியாம அந்த தாய்மார்கள் நினைப்பாங்களாம், இவ்வளவு வேதனைப்படுறதுக்கு நான் இப்பவே என்ன ஆயிரலாம், நானு செத்தரலாம் அப்படின்னு நினைப்பாங்களாம். ஆனா அந்த குழந்தை முகத்தை பார்த்த உடனே அந்த பிள்ளை கொஞ்ச நேரம் கழிச்சு பிள்ளையை கொண்டு வந்து காட்டுவாங்கல்ல, முகத்தை காட்டுவாங்கல்ல, காட்டின உடனே அந்த தாய் நினைப்பாங்களாம், இல்ல நான் சாக மாட்டேன், இந்த என் பிள்ளைக்காக நான் நீண்ட நாள் இந்த பூமியில வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே தான் இயேசுவுக்கு சிலுவையில் நடந்தது. அவர் சிலுவையில கொண்டு போய் விடும்போது அவ்வளவாக அவருடைய சரீரமே உருக்குலைகிற அளவுக்கு, பெரிதும் உருக்குலைந்து போகிற அளவுக்கு அவர் அடிக்கப்பட்டா. சிலுவையில எல்லா பலிகளையும் நிறைவேற்றுகிறா, சிலுவையில தொங்குறா. பிதா அவரை கைவிட வேண்டிய சூழல், அவர் சிலுவையில பிதா அவரை கைவிட்டா. அவர் கதற ஆரம்பிக்கிறா, என் தேவனே என் தேவனே ஏன் என்ன கைவிட்டின்னு கதற ஆரம்பிக்கிறா. அப்ப அவர் கதறுகிற போது பிதா என்ன நடந்துச்சுன்னா, பிதா சிலுவையில உங்களுடைய என்னுடைய முகங்களை எல்லாம் இயேசுவுக்கு காண்பிக்க ஆரம்பித்தாரா. அவர் தம்முடைய ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தம்முடைய சந்ததியை கண்டு, அந்த வார்த்தை அப்படித்தானே இருக்கு, அவர் தமது சந்ததியை கண்டு. இயேசு உங்களுடைய என்னுடைய முகங்களை எல்லாம் சிலுவையிலே பார்க்க ஆரம்பித்தாராம். அவர் பார்க்க 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 அவர் நினைச்சாராம், இல்ல நான் மரித்தாலும் இந்த என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் மீண்டும் உயிரோட எழுந்து வருவேன், என் பிள்ளைங்களுக்காக நான் இந்த பூமியில நீண்ட காலம் நான் அவங்களோட வாழுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் தமது சந்ததியை கண்டு. இயேசு உங்களையும் என்னையும் சிலுவையிலே பார்த்தார். சொல்லுங்க, சிலுவையில் என்ன செஞ்சாரு? பார்த்தார். அதான் வேதம் சொல்லுது, தாயின் கர்ப்பத்தில். நீங்க நினைக்காதீங்க நான் 2000 ரட்சிக்கப்பட்டேன், 2005 ரட்சிக்கப்பட்டேன், நான் 1990 இயேசு ஏற்றுக்கொண்டேன். இல்ல இல்ல, இயேசு உங்களை சிலுவையிலேயே பார்த்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, சங்கீதம் 110:3 வாசிங்க. உமது பராக்கிரமத்தின் நாளிலே, உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமோ பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள், அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடிய காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய எவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். எவன ஜனம்னா பொது மொழிபெயர்ப்புல வச்சீங்கன்னா இளமையான ஜனம். சொல்லுங்க, என்ன ஜனம்? இளமையான ஜனம். நீங்க எத்தனை வயசுல ரட்சிக்கப்பட்டீங்க பிரதர்? 30 வயசுல, 35 வயசுல பிரதர், 25 வயசுல, 40 வயசுல பிரதர்? உண்மையே சொல்றேன், இயேசு உங்களை இளம் பிள்ளைகளாய் சிலுவையில பெற்றெடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எவ்வன ஜனம், இளம் பிள்ளைகளாய் நீங்கள் அவருக்கு பிறந்தீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
அதனால தான் இயேசு சிலுவைக்கு முன்னாடி சீஷர்களேன்னாரு, சிலுவைக்கு முன்னாடி வேலைக்காரரேன்னு சொல்லுவார், சிலுவைக்கு முன்னாடி சிநேகிதரேன்னு சொல்லுவார். ஆனால் சிலுவைக்கு பின்பு சீஷர்கள் பேதுரு எல்லாரும் போட்டில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவர் சில மீன்கள் பொரித்து வைக்கப்பட்டிருக்கு. அது பக்கத்தில் நின்றுட்டு அவர் கேட்டார். என்ன கேட்டார்? பிள்ளைகளே, உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா? இல்லை, சிலுவையில் இயேசு நம்மை பெற்று எடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சத்தமாக சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்போ சொல்லுங்க, உங்க அப்பா இயேசு தானா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க அம்மா உங்களை எப்படி ரத்தமும் சதையுமா பெற்றெடுத்தாங்களோ அதே வழி, இன்னும் சொன்னா அதை விட லட்சம் மடங்கு வேதனையை அனுபவிச்சு தான் இயேசு உங்களை சிலுவையில பெற்றெடுத்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் உங்களை என்னன்னு சொல்லுதுன்னா, மறுபடி பிறந்தவர்கள்னு சொல்லுது. நம்மளை என்னன்னு சொல்லுது வேதம்? பானகன். நாம் என்னது? மறுபடி என்ன செய்தவர்கள்னு சொல்லுது? பிறந்தவர்கள்னு சொல்லுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, உங்க அப்பா யாரு? அவர் பேரை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்க அப்பா யாரு? இயேசு தானா? உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சரி, உங்க அப்பாவுக்கு 2 அபிஷேகம் இருந்துச்சு. என்ன அபிஷேகம் இருந்துச்சு? ராஜ அபிஷேகம் இருந்துச்சு. அப்புறம் என்ன அபிஷேகம் இருந்துச்சா? அப்போ உங்க அப்பா ராஜான்னா நீங்களும் யாருதான்? உங்க அப்பா ஆசாரியன்னா நீங்களும் யாருதான்? இப்ப கவனிங்க. இப்ப உங்க அப்பா இயேசு மேல ராஜ அபிஷேகமும் இருந்துச்சு. உங்க அப்பா இயேசு மேல என்ன அபிஷேகமும் இருந்துச்சு? ஆசாரிய அபிஷேகமும் இருந்துச்சு. ரைட், ஓகே. இப்ப உங்களை ராஜா ஆக்கணும், உங்களை ஆசாரியர் ஆக்கணும்னா உங்களையும் என்ன பண்ணணும்? அதே மாதிரி உங்களையும் அவரை எப்படி அபிஷேகம் பண்ணாங்களோ அதே மாதிரி உங்களையும் என்ன பண்ணணும்? அபிஷேகம் பண்ணணுமா? உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இயேசு மேல இருந்த அபிஷேகம் எப்படி வந்துச்சுன்னா, அவர் மேல ஆவியானவர் இறங்கி வந்ததுனால. சொல்லுங்க, அவர் மேல யார் இறங்கி வந்ததுனால? ஆவியானவர் இறங்கி வந்ததுனால, இல்லையா? அதே போலதான் இயேசுவும் உங்களையும் என்னையும் அவருடைய ஆவியினால அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நம்முடைய அபிஷேகம் யாருக்குள்ள செய்யப்பட்டிருக்குன்னா, வாசிங்க 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. நம்மை அபிஷேகம் பண்ணினவர் யாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களுக்குள்ள அபிஷேகம், உங்க அபிஷேகம் யாருக்குள்ளனா கிறிஸ்துவுக்குள் பெற்றீங்க. சொல்லுங்க, யாருக்குள்ள பெற்றீங்க? சத்தமா சொல்லுங்க, யாருக்குள்ள பெற்றீங்க? இப்ப நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேனே. இப்ப இங்கிலாந்துல மன்னர் இருக்கிறாருன்னு வச்சுக்கிறோம். தம்முடைய பிள்ளைய இளவர் அடுத்த ராஜாவா அபிஷேகம் பண்றாருன்னு வச்சுக்கிறோம். அவரு இப்ப இங்கிலாந்து ராஜாவுடைய அபிஷேகத்தை பெறதுனால அவர் மகன் இங்கிலாந்துக்கு என்ன ஆயிடுறாரு? அவரு ராஜா ஆகிறார். ஏன் அவர் மற்ற நாட்டுக்கு ராஜா ஆகல? இங்கிலாந்துக்கு மட்டும் ஏன் ராஜா ஆகிறார்னா, அவர் எந்த நாட்டு ராஜாவுக்குள்ள அபிஷேகம் பண்ணப்படுறாரு? இங்கிலாந்து மன்னருடைய அபிஷேகத்தை, இல்லையா? உண்மைதானே? இப்ப நம்ம ஊர்ல சேர சோழ பாண்டியர்கள் சொல்றோம். சேர நாட்டு ராஜாவுடைய மகன் என்ன நாட்டுக்கு ராஜா ஆக முடியும்? ஏன்னா அவருடைய அபிஷேகம் யாருடைய அபிஷேகம்? சேர மாட்டா, அவங்க அப்பாவுடைய அபிஷேகம், இல்லையா? பாண்டிய நாட்டு மன்னருடைய அபிஷேகம் அவங்க பள்ளிக்கு வந்துச்சுன்னா பாண்டிய நாட்டுக்கு ராஜா. அதே போல உங்க அபிஷேகம் யாருக்குடைய அபிஷேகம்னா, இங்கிலாந்து ராஜாவுடைய அபிஷேகம் இல்ல, சேர சோழ மன்னருடைய அபிஷேகம் இல்ல. உங்களுடைய என்னுடைய அபிஷேகம் நம்ம அப்பா கிறிஸ்துவினுடைய அபிஷேகம். நாம யாருக்குள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப இயேசு சிலுவையில் அவங்களை பெற்று எடுத்துட்டு, அது நடந்துச்சா? ஆவியில் அது நடந்தது. என்ன நடந்துச்சு? உங்களை சிலுவையில் பெற்று எடுத்துட்டு என்ன செய்தாரா? வெளிப்படுத்தல் 1:6 வாங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க, நீங்க எல்லாரும் இயேசுவினுடைய பிள்ளைகள் தானா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தம்மை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய என்ன ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரா? பிள்ளைகள் ஆகும்படிக்கு. இயேசுதான் கர்த்தர் என்று தெய்வம் என்று விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார்னு விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பனா இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்குன்னா நாம் அவருக்கு என்னவா தான் இருக்கிறோம்னு அர்த்தம்?
பிள்ளைகளாத்தான் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, வாசி பார்க்கலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. யாருக்கு முன்பாகவா? இப்ப இயேசு என்ன செய்தார்னா, உங்களையும் என்னையும் பிதாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி அவர் சொன்னாரா, அப்பா நான் எப்படி ராஜாவா இருக்கிறனோ அத போல என் பிள்ளை இவனும் ராஜாதான். நான் எப்படி ஆசாரியனா இருக்கிறேனோ அதே போல என் பிள்ளை இவளும் என்னதான், ஆசாரியர் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தேவனுக்கு முன்பாக நம்மளை எப்படி கொண்டு போய் நிறுத்துறாரா? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிறுத்துறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரி, இப்ப சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ராஜாவா வச்சிருக்கிறாரா? விசுவாசிக்கிறவங்கள விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா ஒரு ஆமென். ஆசாரிகளை வச்சிருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்ப அடுத்த கேள்வி. ரைட் பிரதர், வசனம் தெளிவா சொல்லுது இயேசு என்ன. இப்ப யூதர்கள் எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா யூதர்கள் விசுவாசிக்கல. நானும் நீங்களும் இயேசுவை என்ன செய்கிறோம்? அப்ப விசுவாசிக்கிற அத்தனை பேர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்ப கவனி. இப்ப நம்ம அடுத்த கேள்வி. பிரதர், ரைட், ஓகே, நான் ராஜா தான், நான் ஆசாரியன் தான், ஆனா என்னுடைய உலகத்தை என்னால ஏன் ஆள முடியல? அப்ப நான் ராஜானா என்னுடைய குடும்ப காரியங்கள்ல வர்ற பிரச்சனையை, தொழில வர்ற பிரச்சனையை, ஊழியத்துல வர்ற பிரச்சனைகளை, அல்லது வேலையில வர்ற பிரச்சனைகளை, மற்ற காரியங்களை நான் ஆளுகை செய்யணுமே, ஏன் ஆள முடியல? நான் ஆசாரியன்னா என்னுடைய ஆவிக்குரிய மண்டலத்தை நான் ஆளுகை செய்யணுமே. உண்மையாகவே உங்க மேல ஆசாரிய அபிஷேகம் இருக்கு, உண்மைதானா? எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு ப்ரூவ் பண்ணவா? ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க? சரி, நான் வருஷவே வர்றேன். நீங்க இயேசுவுக்கு பிள்ளைகள் தானே? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்ப கவனி. அப்ப ஏன் என்னால அந்த ஆளுகையை ஏன் வெளிப்படுத்த முடியல? ஒரு ஆசாரியன் என்ன செய்வார்? ஒரு ஆசாரியனா இருந்தா ஆசாரியன் என்ன செய்யணும்? லேவியராகம புஸ்தகம் 16:6-24 2 வசனத்தை வாசிங்க. பின்பு ஆரோன் தனக்காகவும் வார்த்தைகளை நல்லா கவனிங்க. தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி. போதும், நல்லா கவனிங்க. ஒரு ஆசாரியன் என்ன செய்வார்னா, முதல்ல தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பலி செலுத்தி வேண்டுதல் செய்வார். சொல்லுங்க, முதல்ல யாருக்காக வேண்டுதல் செய்வாரு? தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பலி செலுத்தி என்ன செய்வாரு? வேண்டுதல் செய்வார். ஒண்ணு. அடுத்த ஆசாரியன் என்ன செய்வாரு? 24வது வசனம் வாசிங்க. பரிசுத்த இடத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி தன் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு வெளியே வந்து தன் சர்வாங்க தகன பலியையும் ஜனங்களின் சர்வாங்க தகன பலியையும். அடுத்து யாருடைய? முதல்ல தன்னுடைய சர்வாங்க தகன பலி, அடுத்து யாருடைய சர்வாங்க தகன பலி? ஜனங்களின் சர்வாங்க தகன பலியையும் இட்டு தனக்காகவும் ஜனங்களுக்காகவும். அடுத்து முதல்ல தனக்காக தன் வீட்டாருக்காக, அடுத்து யாருக்காக? ஜனங்களுக்காக. சத்தமா சொல்லுங்க. முதல்ல யாருக்காக? தனக்காகனா தனக்கு மட்டும் கிடையாது, தன்னுடைய வீட்டை சேர்த்து இல்லையா? தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும். அடுத்து யாருக்காக? சரி, அப்போ ஒரு ஆசாரியனுடைய டியூட்டியே, பிரதானமான வேலை என்னன்னா, ஒன்னு தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் வேண்டுதல் செய்யணும், அடுத்து யாருக்காகவும் வேண்டுதல் செய்யணும். நிறைய நேரங்கள் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, நமக்காக ஜெபிக்கவே செய்யாதீங்கிற லெவலுக்குலாம் ஆகிப்போச்சு. அப்படியெல்லாம் உங்களால் என்ன செய்ய முடியாது, பெருந்தன்மையாலாம் ஜெபிச்சிட முடியாது. சரியா? இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, உனக்காக ஜெபிக்கிறதே என்னது தப்பு அப்படிங்கிற ஒரு கில்ட்டி கான்சியஸ் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, இப்பெல்லாம் உருவாக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்றேன், ஆண்டவர் சொன்னார் இல்ல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன செய்யுங்க, எல்லாவற்றை குறித்தும் உங்கள் வேண்டுதல்களை, உங்கள் விண்ணப்பங்களை என்ன பண்ணுங்கன்னு சொன்னாரு? பிதாவுக்கு ஸ்தோத்திரத்தோட கூட பிதாவுக்கு என்ன பண்ணுங்கன்னு சொன்னாரு? தெரியப்படுத்துங்க. அதனால ஒரு ஆசாரியனா இருந்தா முதல்ல தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும், அதோட நிறுத்திடக்கூடாது, அடுத்து யாருக்காகவும். இப்ப என்ன பிரச்சனை ஆயிருதுன்னா, சில இடங்கள்ல தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் மட்டும் ஜெபம் பண்ணிட்டு நிறுத்திடுறாங்க. அது தப்பானா கண்டிப்பா தப்பு.
சில இடத்துல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரீம்லியா உனக்காக நீ என்னவே செய்யக்கூடாது, நீனு ஜெபமே பண்ணக்கூடாது, நீ யாருக்காக மட்டும் ஜெபம் பண்ணா போதும், நீனு ஜனங்களுக்காக தேசத்துக்காக மட்டும் ஜெபம் பண்ணா போதும், அதுதான் சரி, நீ உனக்காக ஜெபம் பண்ணா அதுவே பெரிய என்னது பாவம் என்கிற அளவுக்கு கர்த்தர் சொன்னார், உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல. உன்னிடத்தில் அன்பு கூறாமல் பிறனிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்லல, அப்படியா சொன்னாரு? உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல அப்படிதானே சொன்னாரு. நீ அப்புறம் ஏன் நம்ம நீ உன்னிடத்தில் அன்பு கூறாத மறண்ட அப்படி 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 வாழ ட்ரை பண்றதுனால தான் அது முடியல. அப்படியெல்லாம் முடியவே முடியாது. சரியா? உங்களுக்காக உங்கள் காரியங்களுக்காக வேண்டுதல் செய்யாம நீங்க மற்றவர்களுக்காக என்ன செய்ய முடியாது, வேண்டுதல் செய்ய முடியாது. கர்த்தர் சொன்னதுக்கு மேல இதைத்தான் மிஞ்சின பரிசுத்தவான்னு சொல்லுவாங்கல்ல. கர்த்தர் ஒன்று சொன்னா 9ங்கிறது இதெல்லாம் வேலை கிடையாது. சரியா? முதல்ல உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும், அடுத்து யாருக்காகவா, ஜனங்களுக்கு. அப்படிதான் ஆசாரியன் செலுத்துறார் இல்ல. அப்ப ஒரு ஆசாரியனுடைய டியூட்டி என்னன்னா, நீங்க உங்களுக்காகவும் உங்கள் வீட்டாருக்காகவும் அடுத்து யாருக்காகவும் விண்ணப்பம் பண்ணணுமா, ஜனங்களுக்காக. இது எப்ப நடக்கும்னா, இந்த ரெண்டையுமே நீங்க எப்ப செய்ய முடியும்னா, எப்ப செய்ய முடியும்? ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 26, 27 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். முதல்ல யாருக்காக வேண்டுதல் செய்றாரா? சத்தமா சொல்லுங்க. அப்ப நீங்க எப்பெல்லாம் அந்நிய பாஷையில ஜெபிக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்க ஆசாரியரா செயல்படுறீங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன நடக்கும்னா, ஆவியானவர் முதல்ல உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால், அடுத்து உங்களுக்காக வேண்டுதல் செஞ்சுட்டு அடுத்து யாருக்காக வேண்டுதல் செய்கிறாரா? பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதல் செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதனால நிறைய நேரங்களில் நீங்க தப்பானவே புரிஞ்சுக்க கூடாது. சரியா? எனக்காக ஜெபமே பண்ணக்கூடாதா பிரதர், அதெல்லாம் பாவமாவே பிரதர்ங்கிற லெவலுக்கு போயிடுச்சு. இப்ப அப்படிலாம் கிடையாது. அவர் உங்க அப்பா. நீங்க அவரிடத்துல தெரியப்படுத்துகிறத அவர் பிள்ளைங்கிற அந்தஸ்துல உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. அவர் கண்டிப்பா காது கொடுக்க கேட்க வல்லமையிலவரா இருக்கிறாரு. உங்க பிள்ளை உங்ககிட்ட வந்து ஒன்னு கேட்டா ஒன்னு சொன்னா அது தப்புன்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்லுவீங்களா? அதைத்தான் நானும் உங்களுக்கும் சொல்றேன். உங்க பிள்ளை உங்ககிட்ட கேட்கணும், என்கிட்ட வந்து ஏன் இதை என்கிட்ட கேட்டிருக்கலாமே, நான் செஞ்சிருப்பேனே, பண்ணி தந்திருப்பேனே அப்படின்னு நீங்க எப்படி விரும்புறீங்களோ அதே போல உங்க அப்பாவும் அந்த உரிமையை விரும்புறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்வது என்ன அல்ல, தவறு அல்ல. அதோட நிறுத்திடாதீங்க. அடுத்து யாருக்காகவும் ஜெபம் பண்ணணும், ஜனங்களுக்காக. இது எப்ப நடக்கும்னா, அந்நிய பாஷையில நீங்க ஜெபிக்கிற போதெல்லாம் நீங்க ஆசாரியனா எழும்ப ஆரம்பிப்பீங்க. நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க 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 ஆவியானவர் உங்களுக்காகவும் வேண்டுதல் செய்கிறாரு. அடுத்து யாருக்காகவும் வேண்டுதல் செய்ய ஆரம்பிக்கிறாரு, ஜனங்களுக்காகவும் வேண்டுதல் செய்கிறாரு. அப்ப என்ன நடக்கும்னா, அந்நிய பாஷையில நீங்க ஜெபிக்க 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 உங்க ஆவிக்குரிய உலகத்தை நீங்க ஆள ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட ஆரம்பிக்கும். உங்க ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஆள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய பாவத்தை நீங்க ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு ஆவியானவர் நிதானித்து காட்ட ஆரம்பிப்பாரு. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன செய்கிறானா, நிதானித்து அறிகிறான். அப்ப ஆவிக்குரிய மண்டலத்தை நீங்க ஆள ஆரம்பிப்பீங்க. எந்த பாஷையில ஜெபிக்கிறப்ப? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உண்மையாகவே நீங்க ஏன் ஆவிக்குரிய உலகத்தை நீங்க ஆள முடியலைன்னா, நீங்க அதிகமா எதுல ஜெபிக்கலைன்னு அர்த்தம். அப்ப அந்நிய பாஷையில ஜெபிக்கலைன்னு அர்த்தம். உண்மையா அவங்களை ஆசாரியரா வச்சிருக்காரான்னா கண்டிப்பா அவங்களை ஆசாரியரா வச்சிருக்கிறாரு. எப்படின்னு சொல்லட்டா
என்னைக்காவது ஒரு நாள், ஒரே வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவையாவது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, கூட வேலை பார்க்குறவங்க, நீங்க அறிமுகமான யாராவது உங்ககிட்ட வந்து, பிரதர் சிஸ்டர் எனக்காக ஜெபிச்சுக்கிறீங்கன்னு உங்க வாழ்க்கையில ஒரு நாளாவது ஒருத்தராவது உங்ககிட்ட கேட்டிருக்கிறாங்களா? சொல்லுங்க. கேட்டிருக்கிறாங்க, பிரதர் என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிக்குங்க, எனக்காக இயேசுட்ட கேட்டுக்குங்க, வேண்டிக்குங்க அப்படின்னு என்கிட்ட ஒரு தடவையாவது சொல்லியிருக்காங்க. யாராவது ஒருத்தர் என்னைக்கோ ஒரு நாள் ஒரே ஒரு தடவையாவது என்கிட்ட கேட்டிருக்காங்க பிரதர். பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, வேலை பார்க்குறவங்க யாராவது ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர்கிட்ட வந்து பரிந்து பேசுங்கன்னு உங்ககிட்ட கேட்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, உங்க மேல ஆசாரிய அபிஷேகம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதோ இல்லையா அவனுக்கு தெரியுது இல்ல. அதனாலதான் உங்ககிட்ட வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. நான் கேட்கிறேன், இதே ஊர்ல இருக்கிற யார்ட்டையாவது போய் கேட்டாங்களா? எனக்காக இயேசு இடத்துல வேண்டிக் கொள்ளுங்கன்னு யார்கிட்ட ஏன் கேட்காம உங்ககிட்ட வந்து கேட்கிறாங்க? ஏன்னா அவனுடைய ஆவிக்கு தெரியுது, உங்க ஆவியை பார்க்கும்போது இவங்க மேல என்ன அபிஷேகம் இருக்கு? ஆசாரிய அபிஷேகம் இருக்கு. கர்த்தர் மெய்யாகவே அவர் பிள்ளையான உங்களை ஆசாரியர்களாய்த்தான் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, நிறைய என்ன பாஷையில ஜெபம் பண்ணுங்க? அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணு. ஒண்ணு சரியா? அடுத்ததுக்கு வரேன். ரெண்டாவது, அடுத்து ஓகே பிரதர், அடுத்து நான் ராஜாவாகணும்னா என்ன பிரதர் செய்யணும்? என்னுடைய ஆவிக்குரிய உலகத்தை ஆள்றதுக்கு நான் அந்நிய பாஷையில ஜெபிக்கிறேன். நான் ஆசாரியனா எழும்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆளுகை உங்களுக்குள்ள இருந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வெளியே வர ஆரம்பிக்கும். ஒன்று ஒன்றா ஆள ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவீங்க, அடுத்த மனிதர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவீங்க, இங்கே என்ன சம்பவிக்க போகுது, அங்கே என்ன சம்பவிக்க போகுது, ஆவிக்குரிய பார்வை வர ஆரம்பிக்கும். நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்க 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 உங்கள் கண்கள்லாம் திறக்கப்பட ஆரம்பிக்கும். ஒரு மனுஷனை பார்க்குற போதே பின்னாடி நிற்கிற தூதர்கள் உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க? தெரிய ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை ரட்சிக்கப்படாத மனிதர்கள் பின்னாடி அசுத்த ஆவிகள் இருந்தால் பார்க்கும்போதே அந்த ஆவி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்ய ஆரம்பிக்கும்? சும்மா ஒரு மனுஷனை பார்க்குற மாதிரி நீங்கள் எதை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க? ஆவிகளை நிதானித்து என்ன செய்வீங்க? அறிய ஆரம்பிச்சிருவீங்க. ஆவிக்குரிய மண்டலம் உங்களுக்கு திறக்கப்பட ஆரம்பிக்கும். ஆசாரியனாய் ஒரு ஆவிக்குரிய அந்த ஆவிக்குரிய உலகத்தை நீங்க ஆள ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, ஒண்ணு. அடுத்து ராஜாவா இருக்கணும்னா என்ன பிரதர் செய்யறது? பிரசங்கி 8:4 வாசிங்க. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ, ராஜாவின் சொல்லுங்க, ராஜாவின் வார்த்தை, ராஜாவின் வார்த்தை. ராஜான்னா சிங்காசனத்துல போய் இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா போதுமா? என்ன சொல்லுவார்? வாயினால வாயை திறந்து எதை பேசணும்? அவரு வார்த்தை என்ன செய்யணும்? இதை செய்யுங்க, அதை செய்யணும், இது செய்யப்படுவதாக, அது நடப்பதாக, இது உண்டாவதாக, என்ன அப்படின்னு என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? அத வார்த்தையை என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? சொல்லிட்டே இருக்கணும் இல்லையா? ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. அதேதான் நான் சொல்றேன். ஆசாரியரா இருக்கணும்னா நிறைய அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. ராஜாவா எழும்பணும்னா நிறைய தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேச ஆரம்பிங்க. இந்த வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை உங்க வாயினால சொல்ல 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 இந்த காணப்படுகிற உலகத்தை நீங்க ஆள ஆரம்பிப்பீங்க. நீங்க ராஜாவா எமர்ஜாக ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என் அலங்கத்திற்குள்ளே சமாதானமோ, என் அரண்மனைகளுக்குள்ளே சுகமோ இருப்பதாக நீங்க சொல்ல சொல்ல நீங்க ராஜாவா எழும்ப ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடருகிறது. சொல்ல சொல்ல ராஜாவா எழும்புவீங்க. நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். காத்திற்கு ஒரு கோத்திரம் இருந்துச்சுல, காத்திற்கு விஸ்தாரமான இடங்களை கொடுத்த தேவன் ஸ்தோத்திரிக்கப்பட்டது போல எனக்கும் இந்த பூமியில விஸ்தாரமான இடங்களை கொடுக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவராமே. நீங்க சொல்ல 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 ராஜாவின் இந்த வார்த்தையை பேச 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 உங்களுக்கு அதிகாரம் உண்டாக ஆரம்பிக்கும். உங்க சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆள ஆரம்பிப்பீங்க. இந்த ரெண்டு தான் பிரதர் சீக்ரெட். வாயை திறந்து வாக்குத்தத்தங்களை என்ன செய்யுங்க? வாயினால பேசு, சொல்லுங்க. இல்ல உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அட்மாஸ்பியர் அப்படியே மாற ஆரம்பிக்கும். அடுத்து நிறைய அந்நிய பாஷையில் என்ன செய்ய ஆரம்பிங்க?
ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்க 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 ஆவிக்குரிய மண்டலத்தையும் ஆள ஆரம்பிப்பீங்க. இல்ல, உங்களை இவ்விதமாய் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கின அவருக்கே மகிமையும் கனமும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போமா. கர்த்தர் நம்மளை ராஜாக்களா வச்சிருந்தோம், ஆசாரிகளா வச்சிருந்தோம். ஏன் நம்மளால ஆளுகை செய்ய முடியலைன்னா, இந்த ரெண்டு காரியத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு வாக்கு தத்தங்களை உள்ளான இருதயத்திலிருந்து உண்மையா விசுவாசிச்சு அதை பேச 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 நீங்க ராஜாக்களா எழும்ப ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆடு மேய்க்கிற நாட்கள்லயே தாவீது சொல்லி இருக்கிறான், என் ஜனத்தை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். என்ன வார்த்தை பாருங்க. இவன் மேய்க்கிறது எதை? ஆனா அவன் என்ன சொல்றான்? என் ஜனத்தை எனக்கு என்ன செய்கிற தேவனானவர்? கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். எனக்காக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். சொல்ல 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 கர்த்தர் அவனை அப்படி ராஜாவா எமர்ஜ் பண்ணிட்டே இருக்கிறார் பாருங்க. இல்ல, எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கொஞ்ச நேரம் நல்லா வாயை திறந்து அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. முதல்ல ஆசாரிய அபிஷேகத்துல கொஞ்ச நேரம் நல்லா அந்நிய பாஷையில கண்களை மூடிக்கொள்ளுங்க. இயேசுவை பாருங்க, மனக்கண்களை இயேசுவை பாருங்க. அபிஷேகம் பெறாதவங்க இயேசுன்னு கூப்பிட ஆரம்பிங்க. அவருக்குள்ளதான் உங்களுக்கு அபிஷேகம், அவருக்குள்ளதான் உங்களுக்கு அபிஷேகம். எஸ் 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 இயேசுவை பாருங்க. சிலுவையில் அறையப்பட்ட வண்ணமா பாருங்க, அல்லது உயிர் தெழுந்து நிக்கிற வண்ணமா பாருங்க, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் பாருங்க. பேச ஆரம்பிங்க பாருங்களா. எஸ் 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 ஃபாதர் ஷஹரடதல பரடதல கரங்கஹா ஏகேரேடி ஷஹரடதல கரங்கஹா. எஸ் எஸ் நல்ல சத்தத்தை உயர்த்தி பேசுங்க 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 பேசுங்க. தம்முடைய தூதர்களை உங்க எல்லைகள்ல அனுப்பி கிரியைகளை நடப்பிக்கிற நேரம் இது. விசுவாசிச்சு பேச ஆரம்பிங்க, விசுவாசிச்சு பேச ஆரம்பிங்க. நீங்க இங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிரயோஜனம் உள்ளது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிரயோஜனம் உள்ளது. நீங்க இங்க பேசும் பொழுது கர்த்தர் தம்முடைய தூதர்களை உங்க எல்லைகளில் எதெல்லாம் வெறுமையா இருக்கிறதோ, எதெல்லாம் நிரப்பப்படாமல் இருக்கிறதோ, அது எல்லாவற்றையும் நிரப்புகிற நேரம் இது. அது எல்லாவற்றையும் வெறுமையை மாற்றுகிற நேரம் இது. எது எல்லாம் ஒழுங்கின்மையாய் காணப்படுகிறதோ அது எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிற நேரம் இது. ரீமா நரபதுடலரா ஷே நரபதுடலரபா ரமதனி ரக்கல ரபதுடரா ஷீமல ரபதுடரா லமனரி பாக்கல ரபதுடரா ஷீமல ரபதுடரியா லமனரி பாஹதல ரபதுடலரா பாக்கல ரபா லீமனரி ரபதுடரா ஷீமல ரபரபா. தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினாரே, அவருக்கு நம்மிடத்துல அன்பு கூர்ந்து இவ்வளவு பெரிய பிளான போட்டாரே, அவருக்கு வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. கிறிஸ்துவுக்குள்ளே
நான் புது சிஷ்யா இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள புது சிஷ்யா இருக்கிறேன். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிருக்கிறது, எல்லாம் புதிதாக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள என்ன ஜீவன் இருக்கிறதோ அதே ஜீவன் எனக்குள்ள உண்டாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள என்ன பரிசுத்தம் இருக்கிறதோ அதே பரிசுத்தம் எனக்குள்ள உண்டாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள என்ன வல்லமை இருக்கிறதோ அதே வல்லமை எனக்குள்ள உண்டாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறதோ அதே அதிகாரங்கள் எனக்குள்ள உண்டாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள என்ன குணாதிசயங்கள் இருக்கிறதோ அதே குணாதிசயங்கள் எனக்குள்ள உண்டாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள என்ன ஸ்வபாவங்கள் இருக்கிறதோ அதே ஸ்வபாவங்கள் எனக்குள்ள உண்டாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ அது அனைத்தும் என்னுடைய சிரசின் மேல் இருக்கிறது. கொஞ்ச நேரம் பேசிட்டே இருங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டே இருங்க. நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. ராஜாலா ரபா கரபா ஷபலா கி ஆகரபா ரபலா பரபா. ஊற்று தண்ணீர், அபிஷேகத்தை ஊற்று தண்ணீர் என்று சொல்லி இருக்கிறது. ஊறிட்டே இருக்கட்டும். ராகா ககா ஜகா ஜலா ராகா ஜரா ரபா. சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் கூட பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. ராகா ராகா ஜரா பலா கரபா ராகா ஜரா பாபா பனர பலா கஹரா கரகா துரா கரபா ஷகலா கரபா பாபா பனர பலா கரபா ரகா துரா கரகா திஷலா கரா பாபா பனர பலா கரபா ரகா துரா கரகா தர பலா கரபா பாபா பனர பலா கிரிதி கபுபா பாபா கரபா திஷபலா கரபா பாபா பனர பலா கரகா துரா மனல ரபா ஷபரபா. Ragadara balagara gadara balara bashabaraba uraba baba baba balara gadara manala rabagara baba. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஓ ஜீசஸ், ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு கணம் பாருங்க, ஒரு தகப்பன் ஊர்ல இருந்து வர்றாருன்னு வைங்க, பெட்டி நிறைய பிள்ளைகளுக்காக நிறைய தின்பண்டம் துணிமணி அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாருன்னு வைங்க. வேகமாக ஓடி போய் திறக்கிறீங்க, திறக்க முடியல. என்னப்பா சாவியை கொண்டாப்பான்னு கேட்குறீங்க. உடனே அவர் சாவியை எடுத்து கையில் கொடுக்குறார், எப்படி திறக்கணும்னு சொல்லி தர்றாருன்னு வைங்க. உடனே என்ன செய்வீங்க? சாவியை வாங்கி பாக்கெட்டில் போட்டு போயிட்டே இருப்பீங்களா? அல்லது அந்த சாவியை எடுத்துகிட்டு போய் அந்த பெட்டியை திறந்து பெட்டிக்குள்ளே இருக்கிற எல்லா தின்பண்டம், அதில் இருக்கிற துணிமணி, உங்களுக்குன்னு வச்சிருக்கிறதெல்லாம் எடுத்து அதை அனுபவிக்க ஆரம்பிப்பீங்களா? உடனே அது எல்லாத்தையும் எடுத்து இது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்வீங்களா இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கையில் சாவியையும் கொடுத்து எப்படி திறக்கணும்னு அதுக்குரிய எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார். இதை பேசாமல் வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு போயிட்டு இருக்கக்கூடாது, அதை செயல்படுத்தணும். ஆமென், ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் ரெண்டு உலகம், ஆவிக்குரிய உலகம், இன்னொன்று கண்களால் காண்கிற உலகம், இன்னொன்று காண முடியாத உலகம். என்ன, இந்த ரெண்டு உலகம் இருக்கு. அந்த ரெண்டின் மேலும் உங்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். அப்போ என்ன செய்யணும்? எதுக்கு எந்த சாவியை பயன்படுத்தணும்? ஆவிக்குரிய உலகத்துக்கு அபிஷேகம், அந்நிய பாஷை. காண்கிற உலகத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை, வாக்கு தத்துவம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை. புலம்பலெல்லாம் நிப்பாட்டிடும். அந்த சூழ்நிலைகளுக்கு மேலே எதை பயன்படுத்தணும்? காண்கிற உலகத்தின் மேலே ஆண்டவருடைய வார்த்தையை, அதிகாரம் உள்ள ராஜாவினுடைய வார்த்தையில் என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கிறது. எந்த ராஜாவுடைய வார்த்தை? இயேசு ராஜாவுடைய வார்த்தையில். ஆமென். கையில் பைபிளை வச்சிருக்கிற எல்லாரும் பைபிளை கையில் எடுத்து ஸ்தோத்திரம். இனி சூழ்நிலைகளை கண்டு பயப்பட மாட்டேன், சூழ்நிலைகளை கண்டு புலம்ப மாட்டேன். எது வரட்டுமே
எல்லா சூழ்நிலைக்கும் தேவையான வார்த்தை இருக்கா இல்லையா? அந்த வார்த்தையை சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். என்னன்னே தெரியல, ஆவிக்குரிய மண்டலத்துல என்னதான் நடக்குதுன்னு தெரியல எனக்கு. சில நேரங்களில் ஏன் தான் இப்படி இருக்குன்னு தெரியல, ஏன் தான் எனக்கு எதிராக இப்படி சூழ்நிலையெல்லாம் வருதுன்னு தெரியல. வார்த்தையும் பேசுங்க, அந்நிய பாஷையிலையும் பேசுங்க. ஆமென். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக உங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்வார். அப்படியே பைபிளை கையில் பிடிச்சவங்க அசைச்சிட்டு, பைபிளை பிடிச்சிட்டு அசைச்சிட்டு அந்நிய பாஷையில் ஒரு நிமிஷம் பேசுங்க பார்க்கலாம். ரபாலா ராகாரா ஏ ரஹோதரா ரகா துலரபா உரபா கரபா சந்தரபா ரபா. வார்த்தை என்கிற வாளை ஏந்தி நாங்க யுத்தம் செய்வோம். ஆமென், ஹல்லேலூயா. காணக்கூடிய எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு ராஜாவாகிய உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கையில் எடுக்கிறோம், எங்க வாயில எடுக்கிறோம். ஹல்லேலூயா. தரிசன உலகத்துல காணக்கூடாத ஆவிக்குரிய மண்டலத்துல ஆண்டவரே ஹல்லேலூயா ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி ஜெயம் பெறுவோம், ஜெயம் பெறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய சமூகம் முன்பாய் கடந்து செல்லட்டும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் ஆண்டவரே வாழ்ந்து அப்பா ஸ்தோத்திரம், வெற்றியாளர்களாய் ஆளுகை செய்கிறவர்களாய், ஆளுகை செய்கிறவர்களாய், காண்கிற காணக்கூடாத ரெண்டு உலகத்திலும் தங்களை சார்ந்த அந்த உலகத்தில் ஆளுகை செய்கிறவர்களாய் உடைய பிள்ளைகளை அபிஷேகித்து அனுப்புகிறதற்காய், ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காய், திறவுகோலை கொடுத்து அனுப்புகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். வசனத்தை பேசி நம்முடைய அடியானை நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், எங்கள் நடுவில் இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா கனமும் துதியும் மகிமையும் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.